ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டே 8 பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து திருக்குறள் 3 திருக்குறள் பார்க்குறோம், அதுக்கப்புறம் 5 கேள்வி பார்க்குறோம், அதற்கப்புறம் கடைசியாக ஒரு திருக்குறள் பார்க்குறோம். ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு வாய்மை அப்படிங்கிற அதிகாரத்தில் 3 திருக்குறள். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். அப்போ வாய்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, மற்றவருக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்லுதல் அப்படிங்கிறதா வாய்மைன்னு சொல்கிறாங்க. இது அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம். ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு இது வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த குறளை கொடுத்துட்டு வாய்மை அதிகாரமானு கேட்கலாம். ஸோ வாய்மையில் தான் ஆரம்பிக்குது. ஸோ இதை வச்சே நம்ம வாய்மை அதிகாரம் அப்படிங்கிறத மேட்ச் பண்ணிடலாம். அதுக்கடுத்த குறள், தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அப்போ ஒருவன் தன் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டா, அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவனை வருத்தும். இப்போ அதாவது நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாதுப்பா. அப்படி கூறிட்டா அவருடைய நெஞ்சமே அவரை வருத்தும். ஸோ அப்போ கேள்வி இதில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, எப்போது எவ்வாறு கூறினால் இப்படி கேட்கலாம். ஸோ அப்போ எவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவனை வருத்தும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ அதுக்கு ஆன்சர் என்னது? ஒருவர் தன் நெஞ்சு அறிய பொய் சொல்லக்கூடாது. அப்போது அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவனை வருத்தும் அப்படிங்கிறத ஆன்சர் அமையும். ஓகேவா? ஸோ அப்போ இப்படி தான். ஸோ இதை கொடுத்துட்டு இதை கேள்வியாக கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த குறளை கொடுத்துட்டோம், அதிகாரம் என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அப்போ இந்த பொய்யேற்க பொய்த்தப்பின் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வச்சு வாய்மை அப்படிங்கிறத மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து, உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். அப்போ உள்ளத்தில் பொய்யில்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவார். ஸோ ஓகே, இது எப்படி கேட்கலாம்? உள்ளத்தில் பொய்யில்லாமல் வாழ்பவர் யாருடைய உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவார் அப்படின்னு சொல்லி நமக்கு பதில் வரும். ஸோ அதே மாதிரி குறளை வச்சு அதிகாரம் கேட்டாங்க அப்படின்னா, இங்கே பொய்யாது ஒழுகின் இருக்கா, இதை வச்சு இங்கே வாய்மை அப்படிங்கிற அதிகாரத்தை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ பேசிக்காக இவ்வளோ தான் கேள்வி நமக்கு வரப்போகுது. ஸோ ஸ்டேட்மெண்ட் அதாவது அந்த பொருள்லேருந்து எப்படி ஸ்டேட்மெண்ட்டாக கேள்வி கேட்குறாங்கிறதையும் பார்த்துக்கணும். பொருள்லேருந்து வேறு எப்படி இது எதை கேட்டுட்டு எதை நமக்கு ஆன்சராக கேட்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதேமாதிரி குறளை கொடுத்துட்டு அதிகாரத்தை எதுன்னு கேட்டாலும் நமக்கு சொல்ல தெரியணும். ஓகேவா? சரி, இது ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? ரூபாய் 800 ஆனது தனிவட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில். அப்போ ரூபாய் 800 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 3 வருஷத்தில் 920 ஆகுதாம்ப்பா. அதனுடைய வட்டி விகிதம் இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்னன்னு சொல்லி கொடுக்கல. ஒருவேளை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3% அதிகரிச்சிச்சுன்னா அதே அசலானது 3 ஆண்டுகளில் ஆகும் தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இந்த இதை யூஸ் பண்ணி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் R+3 போட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் நமக்கு கிடச்சிட போகுது. பட் இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன அப்படின்னா, எத்தனை சதவீதம் அதிகரிக்குது? 3% அதிகரிக்குது. எத்தனை வருஷம்? 3 ஆண்டுகள். அப்போ 3 × 3 9%. இப்போ நான் 9% எவ்வளோவுக்கு? 800 ரூபாய்க்கு 9% நான் கண்டுபிடிக்க போகிறேன்ப்பா. கண்டுபிடிச்சா எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குமா? 9 × 8 என்னது? 72ன்னு கிடைக்குது. இந்த 72 எனக்கு இந்த 920 இருக்கா, 920 நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கான ஆன்சர் எனக்கு கிடச்சிடும். அப்போ 992 ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் ஆன்சர். புரியுதுல? ஸோ ஆக்சுவலாக நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் அதோட இப்போ ஒரு வேளை ஒரு 5% 8% வந்திருக்கு அப்படின்னா இதோட 3 இதோட 5% கிடச்சிச்சுன்னா 3% ஆட் பண்ணி 8% நம்ம போட்டு சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கணும். நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா 3% இன்க்ரீஸ் ஆகுதா? எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. அப்போ 9% அப்படின்னு போட்டு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் 800 ரூபாய்க்கு 9% எவ்வளோன்னு. அப்போ அதோட போய் இந்த 920 நான் அதை போய் ஆட் பண்ணி விட்டுறேன். எனக்கான ஆன்சர் எனக்கு கிடச்சிருது. ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம இப்படி பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக பேசியிருக்கோம். பட் இங்கே வந்து இதை நான் சுருக்கமாக மட்டும் சொல்லிவிட்டு நான் அடுத்த கொஸ்டின் போகிறேன். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சா ஓகே தான். ஸோ அடுத்த கேள்வி, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இப்போ என்ன அமௌண்ட்டுங்கிறத கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ரேட் பர்சன்டேஜுங்கிறத கொடுத்துருக்காங்க, எத்தனை வருஷங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ ரூபாய் 5000 ஆண்டுக்கு 12% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு குத்தகை விடப்பட்டால் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி இவைகளுக்குள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ PR² / 100² சப்ஸ்டிட் பண்ணோடனே ஆன்சர் வரப்போகுது. பி அப்படிங்கிறது அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு 5000 ரூபா. ஆறுங்கிறது என்னது? 12%. அப்போ 12 × 12. ஏன்னா R² கீழே என்ன பண்ணணும்? 100 × 100ன்னு போட போகிறேன். இங்கே 3 0 இருக்கா, இங்கே 2 0 கேன்சல் பண்ணியாச்சு, இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணியாச்சு. ஒரு 5 5, இங்கே 2 5 10, திருப்பி 2 வச்சு கேன்சல் பண்ணால் 6 2 12. அப்போ 6 × 12 அப்படிங்கிறதா நமக்கான ஆன்சர். ஸோ அப்போ 10 ஃபஸ்ட்டு பாருங்கள், 6 × 10 என்னது? 60. அடுத்து 6 × 2 என்னது? 12. அப்போ மொத்தம் நமக்கு 70
72 ரூபான்னு கிடைக்க போகுது. அப்போ வித்தியாசம் என்ன அப்படின்னா 72 ரூபாய், 72 rupees அப்படிங்கிறது ஆன்சர், ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்த கேள்வி, இஃப் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இன்க்ரீஸ்டு பை 25%, ஏரியா இன்க்ரீஸ்டு பை எவ்வளவு? ஒரு வட்டத்தின் ஆரம் 25% அதிகரிக்கப்பட்டால் பரப்பு அதிகரிக்கும் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிப்பா, இப்போ ஃபஸ்ட்டு அதோட ஏரியா 100ன்னு நான் வச்சுக்கிறேன். 100 சென்டிமீட்டர் ஸ்கொயரோ மீட்டர் ஸ்கொயரோ ஏதோ ஒன்று 100 அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். எவ்வளோ சதவீதம் அதிகரிக்குதான்? 25% அதிகரிக்குதான். அப்போ 125/100 இன்ட்டு 125/100 அப்படின்னு நான் போட போகிறேன். கரெக்டாக? இதை போட்டேன் அப்படின்னா இந்த 100 கேன்சல் பண்ணி விட்டுருவேன். இங்கே 5ன்னு வரப்போகுது, இங்கே 4ன்னு வரப்போகுது. அப்போ 5 × 125 டிவைடட் பை 4 அப்படின்னு போட்டால் எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல. என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்த்துருவோமா? 125 × 5, 5 5 25, 2 10 12 மிச்சம் 1, அப்போ 5 6, அப்போ 625 டிவைடட் பை 4ன்னு வருதா? அப்போ 1னா 4ன்னு வரும், திருப்பி 22, 5 × 4 20, திருப்பி 25, அடுத்து 6 × 4 6 4 24, மிச்சம் 1ன்னு வரப்போகுது. போகாது, புள்ளி வச்சுக்கிறேன். அப்போ 0 போடலாம். அப்போ 2 × 4 8ன்னு வரும், திருப்பி 2, அப்போ 5 × 4 20. வேலை முடிஞ்சிருச்சா? அவ்வளோதான், வந்துருச்சுப்பா நமக்கு ஆன்சரு. அப்போ 156.25. ஸோ அப்போ 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்து அசியூம் பண்ணி இப்போ நமக்கு 25% ஆரம் அதிகரிக்கும் போது நமக்கு என்ன ஏரியா கிடச்சிருக்கு? 156.25. அப்போ ஃபஸ்ட்டு 100ன்னு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு 156.25ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 56.25% அதிகரிச்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே தானே? இப்போ அதாவது ஃபஸ்ட்டு நான் 100ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன இருக்குது? 156.25 மைனஸ் 100 இன்ட்டு 100% இப்படி தானே போடணும். நம்ம இப்படி தானே கண்டுபிடிக்கணும். அதாவது பழையதை கீழே போடணும், மேலே வந்து புதுசு மைனஸ் பழசு போட்டு இன்ட்டு 100% அப்படின்னு நம்ம போடணும். அப்போ இதுக்கு மேலே என்ன கிடைக்கும்? 56.25ன்னு கிடைக்கும். கீழே ஒரு 100 இருக்குது, இங்கிட்டு ஒரு 100 இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த 100 கேன்சல் ஆயிரும். அப்போ 56.25% அப்படிங்கிறது தான் எனக்கான ஆன்சராக கிடைக்க போகுது. ஓகே தானே? அவ்வளோதான். சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். A boy rode his bicycle northward, then turned left. ஃபஸ்ட்டு தமிழில் படிச்சிருவா. ஒரு சிறுவன் தன் மிதிவண்டியை வடக்கு நோக்கி ஓட்டினான். ஸோ அப்போ இது ஒரு டைரக்ஷன் டிஸ்டன்ஸு சம்மு. என்ன சம்மு? டைரக்ஷன் டிஸ்டன்ஸு சம்மு. ஃபஸ்ட்டு நான் எந்தெந்த இது எது பக்கம் அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது நார்த்து, இது சவுத்து, அதுக்கப்புறம் இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? சரிப்பா, இப்போ ஒரு மிதிவண்டியை வடக்கு நோக்கி ஓட்டினான். பிறகு இடதுபுறம் திரும்பி 1 கிலோமீட்டர் ஓட்டினான். மீண்டும் இடதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் ஓட்டினான். அவன் தன்னை தொடக்க புள்ளியில் இருந்து 1 கிலோமீட்டர் மேற்கே கண்டான். ஆரம்பத்தில் அவன் வடக்கு நோக்கி எவ்வளவு தூரம் ஓட்டினான்? அதாவது எ பாய் ரோட் ஹிஸ் பைசைக்கிள் நார்த்வேர்டு. அப்போ இங்கே நான் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோம்பா. நார்த்வேர்டு போகிறானா. ஓகேவா? நார்த்வேர்டு போகிறான். தென் என்னது? டேர்ன்டு லெஃப்ட்டு அண்டு ரோடு 1 கிலோமீட்டர். ஸோ அப்போ இங்கேருந்து எவ்வளோ தூரம் போனேன்னு எனக்கு தெரியாது. நார்த்து நோக்கி போறியான், பட் எவ்வளோ தூரம் போறியான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ நார்த்து நோக்கி போனதுக்கப்புறம் இப்படி போய்கிட்டு இருக்கிறப்ப என்ன செய்கிறேன் அப்படின்னா லெஃப்ட்டு திரும்புகிறானாம்பா. லெஃப்ட்டு திரும்பி டேர்ன்டு லெஃப்ட் அண்ட் ரோடு 1 கிலோமீட்டர். அப்போ லெஃப்ட்டு திரும்பி இங்கிட்டு திரும்பி 1 கிலோமீட்டர் போகிறானாம்ப்பா. லெஃப்ட்டு திரும்பி 1 கிலோமீட்டர் போகிறான்ப்பா. இப்போ இப்படி போய்கிட்டு இருக்கேன், இந்த டைரக்ஷன் நோக்கி போய்கிட்டு இருக்கேன். கரெக்டு தானே? இப்போ இப்படி போய்கிட்டு இருக்கேன். அண்ட் அகைன் டேர்ன்டு லெஃப்டாம்ப்பா. அப்போ அகைன் டேர்ன்டு லெஃப்ட்னா இப்படி திரும்பிட்டேன்ப்பா. அகைன் டேர்ன்டு லெஃப்ட்டு எவ்வளோ தூரம் போயிருக்கான் அப்படின்னா 2 கிலோமீட்டர் போகிறானாம்ப்பா. 2 கிலோமீட்டர் போயிருக்கேன். ஓகே, ஹி ஃபவுண்ட் ஹிம்செல்ஃப் 1 கிலோமீட்டர் வெஸ்ட் ஆஃப் த ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ இதுதான் ஆரம்ப புள்ளி, இதே ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போ அவன் என்ன எப்படி இது பண்ணுறேன் அப்படின்னா வெஸ்ட்டு இந்த பக்கத்துக்கு ஆரம்ப புள்ளியிலேருந்து 1 கிலோமீட்ரு இருக்கிற மாதிரி அவனை வந்து இது பண்ணுறான். கரெக்டு தானே? அவன் தன்னை தொடக்க புள்ளியில் இருந்து 1 கிலோமீட்டர் மேற்கே கண்டான். அப்போ ஆரம்பம் ஆனதுலேருந்து இப்போ இங்கே வந்துட்டான். ஃபஸ்ட்டு இப்படி போய் இப்படி வந்துட்டான். இப்படி வந்ததுக்கப்புறம் அவன் என்ன பார்க்குறான் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் அந்த ஸ்டார்ட் பண்ணியான்ல அந்த இடத்துலேருந்து 1 கிலோமீட்டர் வெஸ்ட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இப்படி இருக்கான். ஓகே தானே? இந்த இடத்துல இருக்கான். அப்போ இது வந்து 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆரம்பத்தில் நார்த்வேர்டு போனேன்ல, இந்த இப்படி போனேன்ல, இது எவ்வளவு தூரம்னு கேட்குறாங்க. பாருங்கள், இது ஒரு ஸ்கொயர், அதாவது ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி வருதா? இங்கே 1 கிலோமீட்டர், இங்கே 1 கிலோமீட்டர். அப்போ இங்கே 2 கிலோமீட்டர் அப்படின்னா இது 2 கிலோமீட்டர் தானே? அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இங்கேருந்து இப்படி போறியான், அதுக்கப்புறம் இப்படி போறியான்,
இது 1 கிலோமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி 2 கிலோமீட்டர் இப்படி வர்றேன். 2 கிலோமீட்டர் இப்படி வந்தவொடனே இங்கே ஆரம்ப புள்ளியிலேருந்து இந்த பக்கம் 1 கிலோமீட்டர் இருக்கிற மாதிரி அவன் உணர்றான். அப்போ இங்கே இது 1 கிலோமீட்டர், இது 1 கிலோமீட்டர். அப்போ இங்கே 2 கிலோமீட்டர்னா இது 2 கிலோமீட்டர் தானே, அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 2 கிலோமீட்டர். அப்போ ஆரம்பத்தில் நார்த்தோடு அவன் எவ்வளோ போயிருக்கான் அப்படின்னா 2 கிலோமீட்டர் தூரம் போயிருக்கான் அப்படிங்கிறத நமக்கான ஆன்சர். ஸோ 2 கிலோமீட்டருங்கிறத நமக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி, இது ஒரு மிஸ்ஸிங் நம்பர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ரொம்ப முக்கியமான டைப் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, இதுவுமே ரிப்பீட்டடாக கேட்ட கேள்வி தான். ஸோ அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ், இதுவுமே அடிக்கடி கேட்குற கேள்வி தான். ஸோ அதற்கப்புறம் மென்சுரேஷனில் இந்த மாதிரி இதை வச்சு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத வச்சு கேள்வி கேட்குறாங்க. இதுவும் ரிப்பீட்டடாக கேட்குற மாடல் தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் கொஷின், அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் நம்பர் நமக்கு திருப்பி எப்போ பார்த்தாலும் ஒரு கேள்வி மிஸ்ஸிங் நம்பரில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகேவா? சரிப்பா, இதில் இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்கப்பா. ஸோ பார்த்தோன்னே எனக்கு ஒன்று தெரியுது, அப்ளை பண்ணால் ஆன்சர் வருதான்னு நான் பார்க்க போகிறேன். 1 கியூபு + 1 என்ன வரும்? 2ன்னு வரும். அதுக்கப்புறம் 2 கியூபு + 1, அப்போ 8 + 1 9. 3 கியூபு + 1 27 + 1 28. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ இது என்னது? 4 கியூபு + 1. அதுக்கப்புறம் இது என்னது? 5 கியூபு + 1 அப்படிங்கிறது எனக்கான ஆன்சராக இருக்க போகுது. அப்போ 5 கியூபு + 1 125 + 1 அப்படின்னா 126ன்னு வரப்போகுது. 126 அப்படிங்கிறது என்னோட ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்து இறைமாட்சி அப்படிங்கிற அதிகாரத்துலேருந்து ஒரு திருக்குறள். ஸோ இது ரொம்ப திருப்பி கேட்டது. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அப்போ பொருள் வரும் வழிகளை அறிதல், அவ்வழிகளில் பொருளை சேர்த்தலும், சேர்த்த பொருளை பாதுகாத்தலும், காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுவதும் சிறந்த அரசின் செயலாகும். ஸோ அதை ஃபஸ்ட்டு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஸோ சிறந்த அரசின் செயலாகிறது எது அப்படின்னு சொல்லி வரிசைப்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும்? இயற்றல் இருக்கணும், அதுக்கப்புறம் ஈட்டல் இருக்கணும், அதுக்கப்புறம் காத்தல் இருக்கணும், காத்த வகுத்தல் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் நமக்கு எப்படி கேள்வி இருக்கும் அப்படின்னா, டேஷ்ன்னு கொடுத்துட்டு வல்லது அரசுன்னு சொல்லி முடிப்பாங்க. அதில் இயற்றல், ஈட்டல், காத்தல், காத்த வகுத்தல், இந்த 4 அரேஞ்ச் பண்ணணும். இல்லை அப்படியே இதுக்கு வாங்கலேன், பொருளுக்கு வந்தீங்க அப்படின்னா சிறந்த அரசின் செயல் அப்படின்னு சொல்லிட்டு அதை வரிசைப்படுத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பொருள் வரும் வழிகளை அறிதல், அவ்வழிகளில் பொருளை சேர்த்தல், சேர்த்த பொருளை பாதுகாத்தல், காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதல் அப்படிங்கிற இந்த 4ஐயும் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். கண்டிப்பாக அதில் கேள்வி வரும். ஸோ ரொம்ப முக்கியமான திருக்குறள். ஸோ அதனால் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஃபஸ்ட்டு இந்த அதிகாரத்தையும் நம்ம பார்த்துக்கணும். இறைமாட்சி அதிகாரத்தில் தான் திருக்குறள். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இயற்றல், ஈட்டல், ஈக்கு அப்புறம் ஈ வருது பாருங்கள், ஈ. ஓகேவா? ஸோ அப்போ இயற்றல்னா என்னது? பொருள் வரும் வரிகளை அறிதல். ஸோ அப்போ பொருள் அப்படின்னா பணம், பொருள் வரும் வழிகளை அறிதல். ஒரு அரசு அப்படிங்கிறது எனக்கு வருவாய் எந்தெந்த வழியிலலாம் எனக்கு இன்கம் எதுலெல்லாம் ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிற அந்தந்த வழிகள்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதற்கப்புறம் ஈட்டுறதுனா என்னது? அவ்வழிகளில் பொருளை சேர்த்தல். இப்போ எனக்கு தெரியுது இதுலேருந்து காசு வரும், இதுலேருந்து நம்ம அரசுக்கு வருமானம் வருது, இதுலேருந்து வருதுங்கிறது தெரியுது. பட் நான் அதை சேர்க்கணும்ல, அதை நான் கரெக்டாக கொண்டு வந்து நான் சேர்க்கணும், அதில் கரெக்டாக நான் இது பண்ணணும். ஸோ அப்போ சேர்க்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? காக்கணும். அப்போ சேர்த்த பொருளை பாதுகாக்கணும். அப்போ காத்த வகுத்தலும் அப்படின்னா காத்த பொருள் நான் இப்போ பாதுகாத்து வச்சுருக்கேன், அந்த காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடணும். ஃபஸ்ட்டு எனக்கு இன்கம் எதில் ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறது, எனக்கு அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் எதுன்னு எனக்கு தெரியணும். அப்போ நான் சோர்ஸ் ஆஃப் இன்கம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அதில் கரெக்டாக போய் நான் பொருளை போய் சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்? அதை கரெக்டாக பாதுகாக்கணும். பாதுகாத்த பொருளை நான் என்ன செய்யணும்? கரெக்டாக திட்டமிட்டு செலவு பண்ணணும். அப்படி பண்ணுறது தான் சிறந்த அரசின் செயலாகும். இப்போ இயற்றல், ஈட்டல், காத்தல், காத்த வகுத்தலும் வல்லது அரசு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த இயற்றல்னா என்ன? ஸோ இதுலேயே பாருங்களேன், இதை குறளை அப்படியே கொடுத்துட்டு நமக்கு பொருளை கூட கேட்கலாம். அப்போ இயற்றல்னா என்ன, ஈட்டல்னா என்ன, காத்தல்னா என்ன, காத்த வகுத்தல்னா என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு பொருளை வச்சு கூட மேட்ச் பண்ணி சொல்லி கேட்கலாம். ஓகேவா? சரி, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.